ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ் வந்து தமிழ் டப்பிங்கோட ஜியோ ஹாட்ஸ்டாரில் வெளிவந்திருக்குங்க. சிர்ச் த நைனா மர்டர் கேஸுங்கிற இந்த வெப் சீரிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இதில் இந்த சீசன் 1 6 எபிசோட்ஸ் கொண்டு பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. கதைக்களத்தில் வரக்கூடிய நம்ம கதாநாயகி வந்து கிரைம் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒரு ஏசிபி போலீஸ் ஆஃபீஸர். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வெளியூருக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அன்னைக்கு காலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மர்டர் கேஸ் வருது. இறந்து போயிருக்கக்கூடியது நைனா அப்படிங்கிற ஒரு காலேஜ் படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு. ஸோ அன்னைக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவளோட ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஃபெஸ்ட்டை அட்டன் பண்ணிட்டு வரும்போது வந்து யாரோ வந்து பார்த்தீங்கன்னா இவளை கடத்தி ரேப் பண்ணி கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கார் டிக்கிக்குள்ளே அடைச்சி லேக்கில் டம்ப் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி லேக்லேருந்து மீட்கப்பட்ட அந்த கார் வந்து ஒரு எலெக்ஷன் பார்ட்டியோட இந்த பிரச்சாரத்துக்காக யூஸ் பண்ணப்பட்ட ஒரு காரு. ஸோ அதனால் வந்து இந்த எலெக்ஷன் பார்ட்டிக்கும் இந்த கேஸுக்கும் சம்மந்தம் இருக்குமோன்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சேஷனான கேஸாக இந்த கேஸ் மாறுது. ஸோ அதனால் இந்த கேஸை முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனும் அமையுது. ஸோ அதனால் இந்த கேஸை எடுத்து விசாரித்து அதை சால்வ் பண்ணாங்களா இல்லையா, யார் இந்த நைனாங்கிற பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்யூஸ் பண்ணி டம்ப் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு வெப் சீரிஸ் தான் இந்த சிர்ச் த நைனா மர்டர் கேஸ். எனக்கு இந்த வெப் சீரிஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பராக கொண்டு வந்து அமைச்சு கொடுத்துருந்தாங்க. ஒரு ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வெப் சீரிஸோட ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னா ஏசிபி போலீஸ் ஆஃபீஸராக வரக்கூடிய கதாநாயகியோட அந்த கேரக்டரை நல்லாவே டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கேரக்டரில் பண்ணியிருக்கக்கூடிய நம்ம கொங்கனா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப அடாப்டாக இருந்துச்சு. இந்த 6 எபிசோட்லேயுமே ஒரு நல்ல மிஸ்ட்ரியாக கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. இந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா யார் இப்படி அப்யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத ஒரு பக்கம் சுத்த விட்டுட்டு கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யார் அப்படிங்கிறத சொல்லாமல் ரிவால்வ் பண்ணாமல் 6வது எபிசோட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்து ஒரு நெக்ஸ்ட் சீசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீட் கொடுக்குற மாதிரி முடிச்சிருந்தாங்க. ஸ்க்ரீன் பிளே வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக போரிங் இல்லை அப்படின்னாலுமே இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு ஒரு வழக்கமான கிரைம் த்ரில்லர் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து மிடில் கண்டிப்பாக கிடைக்க தான் செய்யுது. பட் எனிவேஸ் இந்த 6 எபிசோடுமே கண்டிப்பாக போரிங்கே இல்லாமல் ஒரு ஒன் சிட்டிங்கில் பார்க்கக்கூடிய ஒரு வெப் சீரிஸாக வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.